ரோட் ஷோஸ்லாம் ஏதோ பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, பார்க்கிங்க்கு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. விஜயோட வாகனம் மொத்தம் 5, விஜயபுரம் வண்டி கூட ஒரு 4 வண்டி வருது. பவுன்சர்ஸ் போவாங்க, நிர்வாகிகள் போவாங்க, பாதுகாப்புக்கு ஒரு வண்டி, டீம் அவரோட ஐடிவிங்க கேமரா மொத்தம் 5 வண்டி. இந்த 5 வண்டிக்கு எங்களுக்கு பார்க்கிங் இருக்குன்னா மொத்தம் 30 வண்டி பார்க்கிங் கொடுன்றாங்க. சோ ஒரு 50 வண்டிக்கு பார்க்கிங் இடத்த நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்களா. சார் நாங்க 5 வண்டி தான் சார், அங்க 10 நிமிஷம் நின்றுட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுவோம், நீங்க ஒதுக்கி கொடுக்குற இடத்துல நாங்க நின்றுட்டு நாங்க போயிடுவோம். அதெல்லாம் இல்லை, எல்லா வண்டிக்கு உங்களை பாக்குறதுக்கு வண்டி வரும் சார், அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறோம். நாங்க வெளிப்படையாவே அறிவிச்சிட்டு போறோம் சார், வெளியூர்களிலிருந்து வராதீர்கள் அப்படின்ட்டு நாங்க டிக்ளேரா பண்ணிட போறோம் சார். சார் இது ரோட் ஷோ அப்படின்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாது, 15 நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது. அடுத்தது நான் எழுதி கொடுக்குற பேசணும் மட்டும் தான் சொல்லல. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றாக சிறப்பாக ஆட்சி செய்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, அதில் நீந்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு பேசுகிறாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. சோ தொல்லை கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேணாம். இங்கிட்டு போவாத தாவேக நிர்வாகிகள் ஒரு 30 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் சார், மொத்தம் 30 பாயிண்ட். இதுல எந்த பாயிண்ட் சொன்னாலும் நாங்க ரெடின்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன இவ்வளவு கொடுத்துருக்காங்க, இல்ல நாங்களே சொல்றோம் என்று சொல்லி பொது மறக்கடை என்று இந்த அறிவிப்பு வந்தது விஜய் அவர்களோட அறிக்கைக்கு பிறகுதான். ஏன்னா பொலிட்டிக்கல் ஆயிடுச்சு. விஜய் யூஸ் பண்ண வேர்டு எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னா அசிங்கமா இருக்குல்ல. நான் ஒன்றும் பயப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து விட்டார்கள். இன்னும் இடையூறு செய்கிறார்கள், கூட்டம் வரக்கூடாது, அதாவது ஒரு ஒரு புவர் ரோட் ஷோவாக அது மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் மதுரையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 28 கிலோமீட்டருக்கு முதல்வர் ரோட் ஷோ நடத்தினார். நினைவு இருக்கா? கிராமத்திலிருந்து கிழவிகள் எல்லாம் கூட்டு வந்து வருஷம் சென்னைக்கு வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? யாரும் வரமாட்டாங்க, அதனால 28 கிலோமீட்டருக்கு அவர் ரோட் ஷோ நடத்துறாரு. ஒரு உதயநிதி போற இடத்துல ரோட் ஷோ தான் நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது இவர் திரு விஜய் அவர்களை மட்டும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று இவர்கள் தடுப்பது எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து. ரோட் ஷோனா அவங்களோட கேரவனை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எல்லாரையும் பார்க்கிறது, கை கொடுக்கறதாங்க சார். ஹில் டிராவல் இன் வெஹிக்கிள், சாலையின் இருமரங்களும் மக்கள் என்று பார்த்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். அது எல்லாருமே தான் பண்றாங்களே. நீ பண்ணாத, கூட்டம் அதிகம் வரும் உனக்கு. சார் எனக்கு இருக்கிற வினோதம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த போற அந்த கேம்பெயின் அந்த வாகனம் இருக்குல்ல, அதுல மேல நிக்க கூடாது, தலையை காட்டி நிக்க கூடாது. அது ஒரு வண்டியில உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் எப்படி பேசுவாரு?